வேட்டையன் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. இந்த வருஷத்தோடைய ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகும் என்று சொல்லப்படுது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகிற அடுத்தடுத்த படங்கள், அதாவது அடுத்த 3 படங்கள் குறித்து அறிவிப்பு வெளியாயிருக்கு. அது என்னன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்தை தொடர்ந்து இப்போ நடிக்க போகிற படம் ஜெயிலர் 2. இந்த ஜெயிலர் 2க்கான ப்ரோமோ வீடியோவும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நெல்சன் அவர்கள் தான் இந்த படத்தையும் எடுக்க போகிறாரு. அனிருத் மியூசிக் பண்ண போகிறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண போகிறாங்க. அண்ணாத்த படத்துடைய தோல்வியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான திரைப்படம் ஜெயிலர். இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து மோகன்லால், சிவராஜ்குமார், சுனில், ஜாக்கி ஷராஃப், தமன்னா போன்ற முக்கியமான வேடத்தில் நடிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 750 கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷனை கொடுத்தது. அதைத் தொடர்ந்து மீண்டும் நெல்சனோட இயக்கத்திலே ஜெயிலர் 2வை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னா பார்ட் 2 படங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க மாட்டார். ஆனால் இந்த தடவை புது வித்தியாசமாக பார்ட் 2 படத்தில் நடிக்கிறாரு. அதனால் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவுமே திரும்பி பார்க்குற அளவுக்கு இந்த படம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. தலைவரோட 172வது படமாக இந்த ஜெயிலர் 2 படம் உருவாக போகுது. ஜெயிலர் 2 படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஷங்கரோட இயக்கத்தில் நடிக்க போகிறதா ஒரு டாக் போய்கொண்டிருக்கு. அதாவது வேல்பாரி நாவலை ஷங்கர் அவர்கள் கையில் எடுத்திருக்காரு. இந்த நாவலோட ரைட்ஸையும் வாங்கி வச்சிருக்காரு. 3 பாகங்களாக இந்த படத்தை எடுக்க போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. மேலும் முதல் பாகத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தான் வச்சு இயக்க போகிறாருன்னு சொல்லியிருக்காரு. சமீபத்தில் ஷங்கர் அவர்கள் எடுத்த இந்தியன் 2வாக இருக்கட்டும், கேம் சேஞ்சராக இருக்கட்டும், 2 படங்களுமே பார்த்தீங்கன்னா படுதோல்வி படமாக அமைஞ்சு போச்சு. ஷங்கரோட ஃபார்ம் முடிஞ்சு போச்சு. அவர் அவுட்டேட்டட் ஆகிட்டார். இனி ஷங்கரால் திரும்பி வர முடியாது. பிரம்மாண்டம் சொல்லிட்டு ஒரு 3 பாட்டுக்காக பார்த்தீங்கன்னா 75 கோடி செலவு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்னு ரசிகர்களால் ரொம்பவே ட்ரோலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காரு ஷங்கர். ஆனால் இப்போ வேல்பாரி நாவலை யார் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? உண்மையிலே நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் அதற்கு ஓகே சொல்லுவாரா இல்லையா? இதெல்லாம் பெரிய சந்தேகம் இருந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ இந்தியன் 3 பட வேலைகளில் பிஸியாக இருக்கார் ஷங்கர். இந்த இந்தியன் 3 படமாச்சு அவருக்கு கை கொடுக்குமா என பொறுத்திருந்து பார்ப்போம். அதை கை கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் வேல்பாரி நாவலில் நடிப்பார். இல்லைனா கண்டிப்பாக இனிமேல் ஷங்கரோட இயக்கத்தில் நம்ம ரஜினிகாந்த் நடிக்க மாட்டார். அதன் தொடர்ச்சியாக கே.எஸ். ரவிக்குமாருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் யோசிச்சிருக்காராம். அதனால் அடிக்கடி அவருக்கு ஃபோன் பண்ணி, ராணா படம் என்னப்பா ஆச்சு, அதோட கதையை திருப்பி எனக்கு சொல்லுங்கள், நான் கேட்கணும்னு விரும்புகிறேன், அந்த கதை ரொம்பவே எனக்கு பிடிச்சி போயிருந்தது, ஒரு தடவை சொல்லுங்கள் அப்படின்னு கே.எஸ். ரவிக்குமாருக்கு ஃபோன் பண்ணி அப்பப்போ கேட்குறாராம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஏன்னா பிரம்மாண்டமான கேஸ்டிங்கோட அந்த படத்துடைய பூஜையும் போட்டாங்க. அதை தொடர்ந்து பூஜை போட்டதோடு அந்த படம் அப்படியே நின்று போச்சு. காரணம், ரஜினிகாந்துக்கு உடல்நிலை சரியில்லாமல் அமெரிக்கா போயிட்டார். அதன் தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் அந்த படத்தை எடுக்கவே இல்லை. கோச்சடையான் என்ற பேரில் அந்த படத்துடைய ஒன்லைனை மட்டும் வச்சுக்கிட்டு எடுத்தாங்க. ஆனால் அது சுத்தமாக எடுப்படலை. அதை தொடர்ந்து இப்போ கே.எஸ். ரவிக்குமாருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்க போகிறாரு நம்ம ரஜினி. கே.எஸ். ரவிக்குமார் கடைசியாக லிங்கான்ற படத்தை நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுத்திருந்தார். படம் நல்லா இருந்தாலும் அதில் வந்த ஓவர் பில்டப்பான சீன்ஸால் படம் சொதப்பி போச்சு. கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே நஷ்ட ஈடு கொடுத்துருந்தாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இப்போ கே.எஸ். ரவிக்குமாருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்து நடிக்க போகிற 3 படங்கள். இதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து என்ன நடிக்க போகிறாரு பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.